ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆசைப்பட்டு சமைங்க சேனலில் பார்க்க போகிறது பூண்டு குழம்பு. 50 ml நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து வெடிக்க விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் நிறைய உரித்து சேர்த்துக்கோங்க. நான் 150 கிராம் எடுத்திருக்கேன். சின்ன சைஸ் வெங்காயமாக இருந்தால் கட் பண்ணாமல் அப்படியே சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் தோல் உரிச்ச பூண்டு 100 கிராம் சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா வேகிற வரைக்கும் எண்ணெயிலே வதக்கிக்கலாம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாம். பூண்டு நல்லா வதங்கினதும் 2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, இதெல்லாம் சேர்த்து எண்ணெயிலே வதக்கிக்கலாம். ஒரு சின்ன சைஸ் எலுமிச்சம்பழ அளவு புளி, 2 சின்ன தக்காளி இதை சேர்த்து கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கலாம். ஒரு கப் தண்ணி சேர்த்து கொதிக்க விடுங்க. நல்லா கெட்டியாக வத்துற வரைக்கும் கொதிக்கட்டும். 10 நிமிஷம் ஆகும். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வர்ற வரைக்கும் கொதிக்கட்டும். பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா மேலே வந்துருச்சு. இதில் இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த கருவேப்பிலை சேர்த்து நல்லா வாசமாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு.